பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மதீனா கலிஃபா சவுத் காவல்காரன் குழுவின் சார்பாக ஒரு சிறு நாடகத்தை உங்கள் முன்பில் போட இருக்கிறோம். நீங்கள் கண்டு ரசிப்பீர்களாக. இவர் தாங்க ஆல்வின், சர்ச்சிலேயே மிக சிறந்த பாடகர். இவர் பாடி ஆராதிச்சார்னா சபையே அதிருங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இவர் தாங்க பெஞ்சமின், பெரிய ஜெப வீரர். பாஸ்டர் யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா போதும், முதலையே ஜெபம் பண்ற ஒரே பர்சன் இவர் தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, ஷக்கிரேஜிகா ஜெபிக்கிறோம், உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே. இவர் தாங்க செல்வின், தாவீத போல கிட்டாரை எடுத்து எசச்சார்னா இது பரலோகமா இல்லை பூலோகமான வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பயங்கரமாக இசை போடுவாருங்க. இவங்க தாங்க ஞானம். வேதத்தில் எதை கேட்டாலும் பயங்கரமாக ஆன்சர் பண்ணுவாங்க. பாஸ்டர் ஒரு வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால் போதும், டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வாசிக்கிறவங்க தாங்க இந்த ஞானம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இவங்க தாங்க ஷெர்லி, சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஆளாக இவங்க தாங்க நிற்பாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வேறு தொடங்கணுமே, எல்லோரும் எல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டிங்களா? சரி சரி. இவங்க தாங்க ஏஞ்சல். ஆராதனை 5:30 மணிக்குனா 5:15 டான்னு சர்ச்சுக்கு வந்து ஆராதனைக்காக காத்திருக்கிறவங்க தாங்க இந்த ஏஞ்சல். பா, மணி இப்போ தான் 8:30 ஆச்சு. 9 o'clock சர்வீஸ்க்கு ½ hour முன்னாடியே வந்துட்டோம். சர்ச்சில் அவ்வளோ பேர் இல்லையே, பரவாயில்ல, நம்ம இருந்து கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணலாம், நம்மளோட கஷ்டங்கள்லாம் சொல்லி டைம் இருக்குது. இவங்க தாங்க அனுப்பிரியா. வாயை திறந்தாலே பயங்கர விசுவாச வார்த்தைகள் தான். விசுவாச வார்த்தைகளை தவிர எந்த வார்த்தையுமே அறிக்கையிட விட மாட்டாங்கங்க. விசுவாசத்தில் அப்படிப்பட்ட வல்லவங்க தாங்க இந்த அனுப்பிரியா. என்ன ஞானம், ஏன் கவலைப்படுற? ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது எதுக்கு பயம் உனக்கு? விசுவாசம் இருக்கணும் ஞானம், சரியா? காட்சி 2. இவர்கள் எல்லாரும் சபைக்குள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். இப்பொழுது சபைக்கு வெளியே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமா? டேய் செல்வின், நீ சர்ச்சுக்கு போனேடா, எப்படி இருந்து பார்த்தியா? நீ மகிமையே இறங்கினமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பார்த்தியா பிரசங்கம்? செமையாக இருந்துச்சுடா. பாஸ்டர் என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி ஒரு மெசேஜ். நானும் இதை ஃபாலோ பண்ணலாம் நினச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் முடியவே இல்லை. பெஞ்சமின், நீ பார்த்தியா? நாளைக்கு 7 மணிக்கு நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. போய் பார்க்கலாமா, புக் பண்ணலாமா? எப்படி? நம்ம எபி கூட அங்கே தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? எபிக்கு டிக்கெட் போட சொல்லிடலாம். என்னடா நீங்கள் இப்போ தானடா பிரசங்கம் கேட்டோம், எல்லாம் மாறிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுக்கு? சரிடா, நான் மாறிடா, புக்கு எனக்கு சேர்த்து போடுங்க. சரி, எபிக்கு ஒரு கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ எபி, அங்கே தான் இருக்கிறியா? நாளைக்கு 7 மணிக்கு எங்களுக்கு ஒரு 3 டிக்கெட் போட்டுரு. நான் பெஞ்சமின், செல்வின் 3 பேர் வந்துடுறோம். சரியா? 3 டிக்கெட். ஓகே. சரிடா, நாளைக்கு 7 மணிக்கு தானே. நான் அப்படி தூங்குறேன், அப்படி எழுப்புங்க. சரியா? சரி, கண்டிப்பாக போட்டு தூங்குறேன். சரி சரி.
செல்வின் யார் செல்வின் வந்திருக்காங்க? யாரு? டேய் பாஸ்டர்டா. டேய் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வை. இவன் வேற தூங்கிட்டு இருக்கானே, என்ன இதில் இருக்கிறான்னு தெரியல. இவனை எழுப்பிட்டாக்குன்னு. டேய் பெஞ்சமின். சோத்திரம்பா, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர், கடவுள் கிருபையில. சோத்திரம்பா. என்னப்பா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், கொஞ்சம் தூங்கிட்டோம் அதான். இவன் பண்ணுறதை பார்த்தா நம்மளை மாட்டி விட்டுறோம் போல இருக்கு. ஆளே சரியில்லை போல இருக்குது. எப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டான். நல்லா தான் இருந்தீங்க, என்னாச்சு? இல்லை பாஸ்டர், நாளைக்கு 7 மணிக்கு. ஐயோ என்னடா டே டிக்கெட்டு. என்னப்பா என்ன சொல்கிறீங்க? என்னடா வளர்றான் இவன். இவன் போச்சு பாஸ்டர், எப்படி மாட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். இவன் பண்ணுறதை பாரு. சரிப்பா, நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, தெரியுமா இல்லையா? ஆமாம் பாஸ்டர், 7 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணிரு. என்னது? இல்லை பாஸ்டர், ஸ்பெஷல் ப்ரேயருக்கு வரலான்னு சொல்லிட்டு இருந்தேன் பாஸ்டர். ஸ்பெஷல் ப்ரேயர் வரதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இல்லை, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்கன்னு கேள்விப்பட்டேன், டிக்கெட்லாம் பேசுகிறீங்க, ஏதாவது சொல்லுங்கள். என்னப்பா? இல்லை பாஸ்டர், நாங்கள் சர்ச்சுக்கு வரதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் பாஸ்டர். வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் இல்லை பாஸ்டர், வேற எதுவும் இல்லை பாஸ்டர், இல்லை பாஸ்டர். அவனுக்கு தான் உடம்பு சரியில்லையாப்பா? இல்லை பாஸ்டர், கொஞ்சம் தூங்கிட்டான் தான் பாஸ்டர். ஸ்டடியாக இருக்கிறான் பாஸ்டர், ஸ்டடியாக தான் இருக்கிறான். வேற ஒரு பிரச்சனையும் வேற எதுவும் இல்லை பாஸ்டர். சரி, டக்குன்னு நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஒரு பைபிள் வசனத்தை படிச்சிருவோமா? கண்டிப்பாக பாஸ்டர். டக்குன்னு போய் ஒரு பைபிள் எடுத்துட்டு ஓடி வாங்க பார்ப்போம். போன வெள்ளிக்கிழமை வச்ச பைபிள் இப்போ எங்கே இருக்குதுன்னு எப்படி தேடுறதுக்கு? நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எப்போ மெதுவாக தொடச்சிடும் ஒரு பிரச்சனை. எப்போ இன்னைக்கு தான் பைபிள் படித்தேன்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், நேற்றைக்கு தான் படித்தோம். கொஞ்சம் தூசி மட்டும் கொஞ்சம் அடைஞ்சிட்டு என்னன்னு தெரியல. நேற்று படித்ததுலேயே தூசியாப்பா? இல்லை பாஸ்டர், ரோட் சைடில் வீடு இருக்கனால ரொம்ப தூசியாக வருது பாஸ்டர். ஓ சரி, நல்ல விவரமாக தான் இருக்கீங்க. பரவாயில்ல. எப்போ சங்கீதம் வந்து எல்லாருக்கும் தெரியும், பரவாயில்ல. பிரசங்கி எடுங்க பாப்பா. பிரசங்கி புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடாப்பா? எப்போ தெரியும்? நீதிமொழிகளுக்கு அடுத்து தானே பிரசங்கி. ஆமாம் பாருங்க. என்னப்பா பைபிள் இன்னைக்கு தான் படித்தேன்னு சொன்னீங்க, பிரசங்கி எங்கே இருக்குன்னே தெரியல. எப்பா எல்லாம் ஓகே தானே? ஓகே பாஸ்டர். ஓகே சரி. நீங்கள் பைபிள் எடுக்கிறத பார்த்தாலே தெரியுது. வச்சிருங்கப்பா, பிரச்சனை இல்லை. சரி. ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பாஸ்டர். நன்றி, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எப்பா நாளைக்கு என்ன இருக்குன்னு தெரியும்ல? கண்டிப்பா பாஸ்டர், ஞாபகம் இருக்கு பாஸ்டர். கண்டிப்பா. வேற டிக்கெட் இல்ல பாஸ்டர், இந்த டிக்கெட் தான் பாஸ்டர், இந்த டிக்கெட். சரி, ஓகே. நாளைக்கு நான் கண்டிப்பா சாயங்காலம் மீட்டிங் பண்ணுவோம். கண்டிப்பா பாஸ்டர், கண்டிப்பா. ஆவிக்குரிய சகோதரர்கள் சபைக்கு வெளியே எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஆவிக்குரிய சகோதரிகள் சபைக்கு வெளியே எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமா? ஐயோ 7 மணி ஆயிடுச்சு. இவன் ஞானத்தை வேற காணுமே. எங்க போயிட்டான் ஞானம்? 7 மணிக்கு வேற கரெக்டா சீரியல் போடுவாங்களே. ஞானம் வா உட்காரு. டிவி ஆன் பண்ணு. நேத்து இந்த நாடகத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நேத்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கர சண்டை. அதுல மாமியார் மருமகளை துரத்தி விட்டுட்டா. என்னன்னு தெரியுமா? ஆமா, நீ வேற நேத்து டியூட்டிக்கு வேற போயிட்ட, அதனால நீ சீரியல் பார்க்க முடியல. அதோட ஃபுல் எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட நாத்தனார் தான், தெரியுமா? ஓ என்ன ஞானம் உனக்கு எப்படி? உங்க வீட்டில் நாத்தனார் யாராவது இருக்காங்களா? வா, எங்கள் வீட்டிலலாம் நாத்தனாரே இல்லை. அந்த ஒரு பிரச்சனையே எனக்கு இல்லை. நான் தப்பிச்சிட்டேன் அதிலிருந்து. ஏஞ்சல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபுல் டைம் எப்போ பார்த்தாலும் ஃபோன். இங்கே நடக்கிறத பற்றி ஏதாவது உனக்கு தெரியுதா? என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது ஆன்லைனில், எவ்வளோ மெசேஜ் வரும், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணும், ஷாப்பிங் இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கக்கா ப்ளீஸ். நீ உனக்கும் இது மாதிரி ஒரு ஃபேமிலி வரும். ஏதாவது இதை பற்றி நீ ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, சரியா? அக்கா இப்போ நான் சிங்கிள்க்கா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கெலாம் டைம் இருக்குது. எனக்கு அதை பற்றி ஒரு கவலை இல்லைக்கா. நான் இப்போ என்ஜாய் பண்ணி தான் இருக்கேன். சரி வாங்க நம்ம எல்லாரும் சீரியல் பார்க்கலாம். சீரியல் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. ஏஞ்சல் யாருன்னு போய் பாரு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய் அங்கே பாரு. ஐயோ பாஸ்டரா. ஐயோ ஏய் இல்ல, டிவி ஆஃப் பண்ணு.
டிவி ஆஃப் பண்ணு. டிவி ரிமோட் 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 ரிமோட். ஓகே நான் போய் பாஸ்டர் கூட்டிட்டு வரேன். டிவி கூட்டிட்டு இருக்கட்டும். பிரைஸ் லார்ட்மா. சோதரம்மா உட்காருங்கம்மா. எப்படிம்மா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறோம் பாஸ்டர். ஏன் இவ்வளோ நேரம் கதவு திறந்து குடு 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 குடுன்னு என்னவோ சவுண்டு கேட்டுச்சு? ஒன்றும் இல்லையே. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். உங்களை தவிர வேற சவுண்டெல்லாம் உள்ள கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். கிரைண்டர் மிக்ஸி சவுண்ட் ஒன்றும் இல்லையே. குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான். அப்படிங்களா? இல்ல வேற கச்சமச்சா சவுண்ட் இல்ல பாஸ்டர், போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்க கொடுத்த மெசேஜ் இருந்துச்சுல, தேவனோட ராஜ்யத்தையும் நிதியம் தேடுங்கன்னு. அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் சேனல் பார்க்கலாமேன்னு பார்க்க போது கை தவறி அதான் இந்த சவுண்ட் எல்லாம் வந்து என்னம்மா? சரி சரி. ஆமா பாஸ்டர். ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லையே. இல்ல பாஸ்டர். வரும்போது டிவி சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. வெளியே யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க உங்களை? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நாளைக்கு நம்மளுக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் 7 o'clock இருக்கு தெரியுமா? சீரியல் என்னம்மா? இல்ல பாஸ்டர். ஒண்ணு இல்ல சீரியல் ஒண்ணு நம்ம இல்ல அப்படிலாம் இல்ல பாஸ்டர். 7 மணிக்கு வந்து தெரியல என்னன்னு. ஆமா பாஸ்டர். கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவோம் பாஸ்டர். சரி சரி சரி. ஜெபம் பண்ணுவோமா? பாஸ்டர். அம்மா நல்லா ஜெபம் பண்றீங்க, கரெக்டு தான். நாளைக்கு 7 மணிக்கு வந்துடுவீங்க. கடைசி காலம் எப்படி கர்த்தருடைய வருகை இருக்குது. பயப்படுங்க, பயப்படாம மாதிரி நடிச்சிடாதீங்க சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்பெஷல் பாஸ்டர் வருவார். 7 மணிக்கு எல்லாரும் நினச்சிருங்க, வந்துடுங்க. சரி ஓகே வந்துடுவோம் பாஸ்டர். அடுத்த நாள் கன்வென்ஷன். சபை மக்கள் சபைக்கு கூடி வருகிறார்கள். சபையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நம்மளது இந்திய தேசத்திலிருந்து அன்பு சகோதரர், அதுவும் ஸ்பெஷலாக புதுக்கோட்டையிலிருந்து பட்டந்து ஏறி வந்து நம்மளுக்காக தேவ செய்தியை அழைப்பதற்காக அன்பு சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சேவானை போல ஒரு மெசேஜை அளிக்க வந்திருக்கிறார். அனைவரும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு இப்பொழுது ஸ்டீபன் அவர்களை கரந்தட்டி வாழ்த்தி வரவேற்போமா? கர்த்தருக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு பேசும்படியாக பிரசங்கி எழுதின புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த கடைசி நாட்களில் தேவன் உலகத்திற்கு அநேக காரியங்களை அவருடைய தாசர்கள் மூலமாகவும் அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறார். உங்களையும் கூட பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை முன்குறித்து தேவனுக்கு ஏற்றவர்களாய் உங்களை உருவாக்கும்படியாக அநேக காரியங்களை உங்களுடைய சபையினுடைய போதகர் மூலியமாக உங்களுக்கு வார வாரம் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு ஒத்த வேஷம் தரிக்காமல் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வருகையில் நாம் பங்கடையத்தக்கதாக தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழும்படியும் இந்த வார்த்தையை கேட்டு தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குற மாதிரி இருந்த கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தேவனே உம்முடைய கரத்தின் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமப்பா. தேவனே, இந்த நாளிலும் கூட இவருடைய வாழ்க்கை ஆண்டவரே கடந்த நாட்களில் எப்படி இருந்தாலும் இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திற்கு இவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களும் கூட உம்முடைய வருகையில் பங்கடையத்தக்கதாக உம்முடைய வருகையில் கைவிட்டு போய்விடாதபடி தேவன் இவர்களையும் எடுத்து வல்லமையாய் உம்முடைய காரியங்களுக்கு பயன்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு ஜெபிக்கிறோம். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன்,
தந்து விட்டே உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன் உள்ளம் தந்து விட்டேன் தகப்பனே தந்து விட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய் தகப்பனே தந்து விட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன் உள்ளம் தந்து விட்டேன் உலக போக்கில் நடக்கவில்லை ஒத்த வேஷம் தரிக்கவில்லை உலக போக்கில் நடக்கவில்லை ஒத்த வேஷம் தரிக்கவில்லை என் மனம் புதிதாக வேண்டும் திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும் என் மனம் புதிதாக வேண்டும் திருச்சித்தம் புரிந்து வாழவே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாய் இவரை மாற்றுவீராக. ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த குறுநாடகத்தின் மூலமாய் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? யாராவது சொல்ல முடியுமா? இதனுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த குழுவிலிருந்து, இந்த ஆடியன்ஸ் சைடிலிருந்து யாராவது சொல்ல முடியுமா? இதனுடைய கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கியுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க முடியுமா? ஓகே, நாங்களே சொல்லிவிடுகிறோம். இந்த காலத்திலே, இந்த கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். மாய்மாலமான காரியங்களை விட்டு நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தம்மில் தாமே தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். என்னை குறித்து நான் மாய்மாலம் பண்ணினா நான் தான் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க ஸ்டீஃபன் பிரதரால் முடியாது, ஸ்டீஃபன் பிரதரை குறித்து கணக்கு ஒப்புவிக்க என்னால் முடியாது. அவரவர்கள் செய்த மாய்மாலங்களுக்கு குறித்து காரியங்களை அவரவர்களே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அநேக மாய்மால காரியங்களை நாம் பார்க்கலாம். நாங்கள் ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் உங்களிடத்தில் காட்டும். விசேஷமாக ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். நாம் பிறரிடம் காட்டும் அன்பில் கூட மாய்மாலம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் எப்பேற்பட்ட அன்பை நாம் காட்டுகிறோம். ஒன்று வேதத்தில் பாருங்கள், இயேசுவோடு கூட அருமையாக கடைசியாக இருந்த சீஷன்தான் யூதாஸ் காரியோத்து. ஆனாலும் கடைசி நேரத்திலே இயேசுவை காட்டி கொடுத்த போதிலும் ஆண்டவர் யூதாஸ் காரியோத்தை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே, சிநேகிதனே. அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களிடத்தில் எப்பேற்பட்ட அன்பு செலுத்துகிறோம்? நம்மிடத்தில் இயேசு காட்டிய அதே உண்மையான அன்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த கடைசி 2019 ஆண்டிலே கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் எந்தெந்த மாய்மால காரியங்களிலே நாம் சிக்கி இருக்கிறோமோ கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து நம்மை அர்ப்பணித்து வருகிற 2020 ஆண்டிலே மாய்மால கிறிஸ்தவர்களாய் அல்ல, ஒரு மனம் திரும்பின கிறிஸ்தவர்களாய், தேவனுக்கென்று உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் இந்த ஷேக்கினா ஏஜி சபை மக்கள் ஒவ்வொருவரும் வாழ்வார்கள் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இந்த குரு நாடகத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.